கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள குறும்பனை மீனவ கிராமத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட கிள்ளியூர் தொகுதி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் நிவின் சைமன் மீனவ கிராம மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன் என தந்தி டிவிக்கு பேட்டியளித்தார். தேர்தல் 23ஆம் தேதி நடக்கு. இப்ப நீங்க சூறாவளி பிரச்சாரங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கு கள நிலவரம்? மக்கள் என்ன சொல்றாங்க? மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க. அது ரொம்ப தெளிவா நான் முத நாள்லேருந்து அதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் போகக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அமோகமான வரவேற்பு இருக்குது. அதுலேயும் இன்னைக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா இன்னைக்கு கடலோர கிராமங்கள் கிட்டத்தட்ட 16 மீனவ கிராமங்கள் இருக்குது. அந்த 16 மீனவ கிராமங்களும் எங்களுடைய சுற்றுப்பயணம் இன்னைக்கு. அதுவும் இந்த மண் இன்னைக்கு குறும்பனை இந்த மண்ணில் எங்கள் அப்பாவுக்கு அப்பா மேலே அன்பானவங்க நிறைய பேர் இந்த மண்ணில் இருக்கிறாங்க. ஸோ அதனால இவங்க எல்லாரோட ஆசையோட இன்னைக்கு நான் இங்கேருந்து தொடங்குறேன். நல்லா இருக்கு, கலர் நல்லவரம் நல்லாவே இருக்குது. கண்டிப்பா. உங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ஸ் இருக்கு இந்த தொகுதியில? இந்த தொகுதியில ஒரு மருத்துவர்ங்கிற முறையில எனக்கு நல்ல விதமான சப்போர்ட் இருக்குது. அதுவும் அரசியல் சம்பந்தமாகவும் நமக்கு நிறைய மீட்டிங்ஸு, நிறைய ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். அதை தாண்டி மருத்துவருங்கிற முறையில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவிகளை நான் மக்களுக்கு செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். அதனால மக்கள் மத்தியில் எனக்கு அரசியல் தாண்டி ஒரு தனிப்பட்ட முறையில் மக்கள் மத்தியில் ஒரு அன்பு இருக்கு. இந்த தொகுதியில நீங்க இப்ப வாக்களிக்க நிக்கிறீங்க, தேர்தல் நிற்கிறீங்க. என்ன மாதிரி வாக்குறுதிகள் கொடுக்கலாம் இருக்கீங்க? எந்த வெற்றி பெற்றா என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றலாம்? இல்ல, ஒவ்வொரு ஊர்லயுமே மக்களை சந்திக்கும் போது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களை அந்த ஊர்ல எனக்கு கொடுக்குறாங்க. இதில் இந்த ஊரை பொறுத்த மட்டும் பார்த்தாச்சுன்னா கடல் ஆம்புலன்ஸ் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையாக ஒன்று கேட்டிருக்காங்க. அதை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கு அடுத்தது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடலோர பகுதிகளில் உள்ள சாலைகள் அது எல்லாத்தையும் ஒன்றிணைக்கணும்னு உள்ள ஒரு பெரிய கோரிக்கை. ஏன்னா அவங்க பல கிலோமீட்டர்ஸ் தாண்டி சுற்றி தான் வர வேண்டிய ஒரு சூழல். அதனால் கடலோர கிராமங்களுக்குன்னு சொல்லி ஒன்றிணைக்கக்கூடிய அளவில் ஒரு நல்ல சாலை ஒன்று கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா திரும்ப அவங்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கையை இன்னொன்று பார்த்தாச்சுன்னா மருத்துவமனை, அரசு மருத்துவமனை. ஏன்னா பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஆரம்ப சுகாதார மையம். அவங்களுக்கு இது எதுவுமே இல்லை, ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் எதுவுமே இல்லை. சுண்டவளை இருக்குது. ஸோ அதுவுமே பெரிய அளவில் ஃபங்க்ஷனிங் கிடையாது. ஸோ இந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு சுண்டவளை. ஸோ நான் மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, எல்லா மீனவ சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய அந்த கிராமங்கள் ஒரே வரிசையாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் காமனாக இருக்கிற மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கேட்டிருக்காங்க. அதுக்கு கண்டிப்பாக நான் வந்தாச்சுன்னா அதுக்குண்டான வேலைகளை நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஸோ மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. வாக்களிக்கக்கூடிய மக்கள் இதை எதுவும் யார் என்ன சொன்னாலும் கேட்க போகிறதில்ல. அவங்களுக்கு மனசில் அவங்களுக்கு சில விஷயங்கள், விஜயை பிடிச்சவங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதே மாதிரி எங்களுடைய சித்தாந்தத்தையும் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களையும், அதாவது எங்களுடைய வாக்குறுதிகளையும் எங்கள் தந்தை பண்ண பணிகளையும் இதெல்லாம் பார்த்து எங்களுக்கு வாக்களிக்கிறவங்க எங்களுக்கு வாக்களிப்பாங்க. மற்றபடி இப்போ யார் சொல்லியும் வாக்களிக்க போகிறது கிடையாது. மக்களிடத்துல என்ன கோரிக்கை வைக்க போறீங்க? எப்படி உங்கள் வெற்றியை நீங்கள் எப்படி கவர பார்க்குறீங்க? மக்களிடத்துல நான் ஒன்று தான் சொல்கிறேன், மதத்தை பார்க்காதுங்க. குமரி மாவட்டத்தில் தான் மட்டும்தான் இந்த மத அரசியல் இருக்குது. ஸோ மதம் தேவையில்லை. மனுஷன் இப்போ எல்லாரும் அண்ணன் தம்பியா, ஒரு வீட்டு பிள்ளையா, ஒரு தாய் பிள்ளையா இருந்துட்டா நமக்கு சந்தோஷமாகவும் இருக்கும், நாடு வளர்ச்சியும் பெறும். இல்லைன்னா நம்ம வளர்ச்சிகள் பாதி குண்டிக்கப்படுறதுக்கு காரணமே மெயினாக பார்த்தாச்சுன்னா நம்மளுக்கு நம்ம ஒரு ஒற்றுமை இல்லாதது தான் ஒரு மெயினான ரீசன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.